அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாய் வாழை பரமேஸ்வரியோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாழை பரமேஸ்வரின்றது யார் அப்படின்னா, தாய் ஆதிபராசக்தியோட ஒரு அவதாரம் தான் இந்த வாழை பரமேஸ்வரி. சித்தர்கள் அனைவரும் அவர்களுடைய பாடல்களில் தாய் வாழை பரமேஸ்வரியை போற்றியும் அவங்கள வணங்கியும் தான் சித்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தாயை நம்ம வணங்குறது மிகவும் ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான். ஆனால் இந்த தாயை வணங்குறதுக்கு நமக்கு கொடுப்பனை இருக்கணும். அதே போல் நமக்கு கர்மவினின்றது இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த தாயை வணங்கும் போது நமக்கு தடங்கல்கள் நமக்கு இருக்காது. அதே போல் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாரோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல் தெய்வங்களாக இருக்கட்டும், தேவதைகளாக இருக்கட்டும் உதவி பண்ணுவாங்க. ஞான நிலையை அடையலாம். அருள்வாக்கு புரியும். நம்மளால் தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். வாக்கு சித்தி ஏற்படும். அதே போல் மனம் அமைதி அடையும். ஐம்புலங்களும் அடங்கும். சரிங்களா? அதே போல் சித்த நிலையை நம்மளால் அடைய முடியும். இந்த மந்திரத்தை நம்ம மொத்தம் 10 லட்சம் முறை நம்ம சொல்லையில் இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மந்திரம் 1 லட்சம் முறை நம்ம முறைப்படி சொல்லையிலேயே மந்திரமானது சித்தி அடையும். பிறகு விடாமுயற்சினால் தொடர்ந்து ஜெபம் பண்ணையில் இதனோட பலன்கள் அளவிட முடியாததாக இருக்கும். நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பான முறையில் கணபதி சித்து எடுத்துருக்கணும். அதே போல் குலதெய்வத்தோட அருள் நமக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். சரிங்களா? அதாவது கணபதி மந்திரம் சித்தி பண்ணி பிறகு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருந்து குரு இருந்தாங்கன்னா குருவோட அருள் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாட்டி 18 சித்தர்களில் ஒருவரை குருவாக நினச்சி அவங்களுக்கு ஒரு 48 நாள் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி அதன் பிறகு நீங்கள் ஒரு தனிப்பட்ட பூஜை அறையில் தாயோட சிலையோ அல்லது புகைப்படமோ நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த பூஜை அறையில் நீங்கள் மட்டும்தான் போகணும், வேறு யாரும் போகக்கூடாது. நல்லா மஞ்சள் சாணம் இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றிக்கங்க. இதற்கு படையல் பொருட்களாக நீங்கள் வாழை இலையில் பொரி, அவுள், சுண்டல், சர்க்கரை பொங்கல், அதே போல் தாய்க்கு பட்டு வஸ்திரம், வளையல், கண்ணாடி, இதே போல் உங்களால் என்ன முடியுமோ அதை அனைத்தும் நீங்கள் படையலாக வைக்க வேண்டும். இதை நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் பிறகு நீங்கள் மாலையும் இந்த பூஜையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 1008 ஊரு வச்சு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரம் நீங்கள் இதுக்கு நீங்கள் ருத்ராட்சை மாலை பயன்படுத்தலாம். அதே போல் வஸ்திரம் பட்டு வஸ்திரம் முடிந்தால் உடுத்துங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சிவப்பு வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் அல்லது மஞ்சள் வஸ்திரம் உடுத்துங்க. பூஜை பண்ணும்போது நல்லா குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருங்க. உடலில் எப்பொழுதும் வாசனை திரவியங்கள் அணிஞ்சிக்கங்க. பூஜை அறையிலையும் எப்பொழுதும் வாசனை திரவியமாகவே இருக்கட்டும். பூஜை முடிஞ்சிட்டு பிறகு நீங்கள் அந்த பூஜை அறையிலே தூங்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு விசேஷமாக இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும் நாட்களில் குழந்தைகளுக்கும் சரி, அதே போல் இந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, வஸ்திரம் வாங்கி தரது, குழந்தைகளுக்கு உணவு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது இன்னும் நல்லது. அதே போல் பூஜை காலங்களில் பிற உயிரினங்களுக்கும் நீங்கள் உணவு கொடுத்தாலோ அது உங்களுக்கு கர்ம வினையை குறைக்கும். அதே போல் நீங்கள் சிவன் ஆலயம் அல்லது மலைமேல் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் நீங்கள் தியானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அதே போல் இயற்கை சூழ்ந்த இடங்களில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இன்னும் மந்திரத்தோட வைப்ரேஷனுன்றது அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த பூஜை செய்யக்கூடிய காலங்களில் தவறான செயல்களில் ஈடுபட வேணாம். தீய செயல்களில் ஈடுபடாமல் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரம் மிக விரைவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தாயை நீங்கள் வழிபடும் போது மந்திரம் அதிகமாக நீங்கள் பிரயோகம் பண்ணுறதை விட அந்த தாய் மேலே அன்பு பக்தி நீங்கள் வைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தாயானவள் உங்கள் மனதில் இருந்து உங்களை வழி நடத்துவாள் என்று சொல்கிறாங்க. அதே போல் இந்த பூஜை காலங்களில் உணவு விரதம் இருக்காது, அது உங்களோட விருப்பம். விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மந்திரம் உச்சரிப்பும் சரி, நீங்கள் அந்த சிந்தனையும் கவனமாக இருக்கும்.
அப்படி உங்களால் விரதம் இருக்க முடியலை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்பயும் போல் இருந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. சரிங்களா? பூஜை காலங்களில் வந்து வெளி இடங்களுக்கு செல்கிறத விட நீங்கள் பூஜை அறையிலிருந்து எப்பொழுதும் தியானம், அர்ச்சனை, மந்திரங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதோட மந்திரம் வந்து ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் வாவா வாழை பரமேஸ்வரி பஞ்சாட்சரி நமக. இதுதான் அந்த மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை 1008 உரு வச்சு மொத்தம் நீங்கள் வந்து 48 நாள் சொல்லுங்கள். அதன் பிறகும் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரத்தோட பலனுன்றது வந்து உங்களுக்கு வந்து சக்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கும். சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் ஒரு 3 நாள் இல்லை ஒரு 5 நாட்குள்ளே வந்து உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும். அதை நீங்கள் வந்து அந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு பாரம் வச்சு நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. கண்டிப்பான முறையில் வந்து அந்த தாயானவள் உங்கள் கூட இருந்து இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும். சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.